வணக்கம். மீனராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். மீனராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் நற்பலன்கள் கிடைக்கும். ஆனால் உடல் நலத்தில் மிக கவனம் அவசியம். காரணம், உடல் நலத்தில் கவனம் அவசியம் என்றாலே உடலில் பல வகையான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமருவதுதான். மனநலமே சரியில்லாத போது உடல் நலம் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வி மீனராசிக்காரர்கள் இடையே அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் எதையும் சாதித்து வெற்றி பெறக்கூடிய ராசிதான் இந்த மீனராசி. கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாளாகப்பட்டது வீணான குழப்பம், அலைச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத குழப்பங்களை தருகின்ற இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது. யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது உத்தமம். அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம நாட்கள் என்றாலே மனம் ஒரு நிலையில் இல்லாமல் பல குழப்பங்களை சந்திக்கக்கூடிய நாட்களாக இருப்பதினால் கவனம் மிக அவசியம். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 31/10/2024 ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 12:34 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மீனராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்கள் முடிகின்ற நாட்களாக 2/11/2024 ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:58 விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடலாம். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். மீனராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது சிறு பாதகத்தை தரும். ராகு பகவான் என்பது நிழல் கிரகம், சர்ப கிரகம். ஆகையால் குடும்பத்தில் பல வகையான குழப்பங்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி, குழப்பங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் கிரகங்கள் மாற வேண்டும். அப்படி மாறினால் நற்பலன்கள் நடக்கும். இன்னும் சில மாதங்களில் ராகு கேது பயிற்சி இருப்பதினால் சில மாதங்கள் மட்டும் பொறுமையாக இருந்தாலே போதுமானது. குரு பகவானை பொறுத்த வரையில் 3ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இதனால் தான் சொன்னது, உடல் நலத்தில் மிக கவனம் அவசியம். 3ஆம் இடத்தில் இருக்கும்போது உடல் உபாதை, தேவையில்லாத குழப்பம், பண விரயம், வீணான செலவு, தவறான பாதைகளில் நாம் போவது, இப்படிப்பட்ட பாதகத்தை குரு பகவான் தருவார். தவறான பாதையில் போயிட்டாலே நோயும் பிரச்சனையும் கஷ்டங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருப்பது மிக அவசியம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்து இம்மாதத்தில் பயிற்சி பெற்று கடகராசியில் 5ஆம் இடத்தில் அமர்வார். நீசம் பெற்ற செவ்வாயால் இன்னும் சில கஷ்டங்கள் வரும். நற்பலன்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் ஒரு பக்கம் கெடு பலன்களும், உடல் உபாதையும், தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். கேது பகவானை பொறுத்தவரையில் 7ஆம் இடத்தில் இருப்பது உறவு சிக்கல்களை கொடுப்பார். உறவுகளால் மனக்குழப்பமும் தேவையில்லாத சஞ்சலமும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் நீசம் பெற்று அமருகின்ற ஐப்பசி மாதத்தில் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. அடுத்தது, யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. உங்களை தேடி வரும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விலகுவது உங்களுக்கு உத்தம பலன்களை தரும். இதே சூரியனுடன் புதன் பகவானும் சேர்ந்து அமருவது என்பதால் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் என்று சொல்வார்கள். எப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானம் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு இருக்கும்.
சுக்கிர பகவான் 9ஆம் ராசியில் அமருவது என்பது குழப்பங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் பொருளாதார உயர்வு என்பது கட்டாயமாக இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரையில் 7.5 சனியில் விரயச்சனி முடிந்து வக்ரமும் முடிந்து அவர் ஜென்ம சனியின் சஞ்சாரத்தை இன்னும் சில மாதங்களில் செய்ய இருப்பதினால் ஊர் பிரயாணம் செய்வது, கோயிலுக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, தேவையில்லாத குழப்பங்களால் குடும்பத்திலிருந்து சற்று விலகி இருப்பது, இப்படிப்பட்ட பாதகங்களை செய்வார். ஆகையால் பொறுமையாக இருந்தால் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் அதற்குண்டான வாய்ப்புகளும் இதே கிரகங்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.